காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சம் ஆஃப் டிஜிட்ஸை எப்படி ஒரு சிங்கிள் லைன்ல கோட் பண்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு இன்டீஜரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த இன்டீஜரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வேல்யூ ஆஃப் மெத்தடை கால் பண்றோம், டிஃபால்ட் மெத்தட். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தென் நம்ம வந்து கேர்ஸ், அதாவது 1 2 3 4 5ன்றது சிங்கிள் நம்பரா, ஸோ அதை வந்து ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ அந்த டைம்ல அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3 4 5 தனித்தனி நம்பர்ஸாக தான் செப்பரேட் ஆகும். பட் அதுல வந்து ஆஸ்கி வேல்யூவா தான் எடுத்துக்கும். கேர்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸா எடுத்துக்கும். ஸோ எப்படின்னா 0 வந்து 48 ஆஸ்கி வேல்யூ, 1ன்றது 49. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும் கேர்ஸ்ல. ஸ்டோர் ஆயிட்டு அது ஒவ்வொன்த்தையும் லூப் பண்றதுக்கு மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். சிங்கிள் லைன்ல யூஸ் பண்றதுக்கு மேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் லூப் வி ஆர் யூசிங் ஹியர் மேப் ஃபங்க்ஷன். ஸோ தென் அதை லூப் பண்ணிட்டு ஆஸ்கி வேல்யூவை நம்பரா மாத்ததுக்கு தான் இந்த C-0. ஸோ தென் சம்ன்ற ஒரு டிஃபால்ட் மெத்தடை கால் பண்ணி அதை சம் பண்ணிரும். ஸோ லாஸ்டா இந்த இன்டீஜர் வேல்யூவா தான் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும் எண்ல. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து எங்க கன்வெர்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.